வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பில்லிங்கல் மூவியாக இப்போ திரையரங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பல்டி படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு உன்னி சிவலிங்கம் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க ஷேன் நீகம் அவர்கள், சாந்தனு அவர்கள் பண்ணியிருக்காரு. அப்புறம் பிரீத்தி அஸ்ரானி, அப்புறம் நிறைய கேரக்டர்கள் இருக்காங்க. ஸோ இந்த படத்தை இசையமைச்சிருக்காரு சாய் அபயங்கர். இதுதான் அவருடைய முதல் படம். ஸோ அவருடைய முதல் படமும் இந்த படமும் எப்படி இருக்குன்றது நம்ம டீட்டெயிலான விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஸ் மாஃபியா பண்ணுற 3 பெரும் புலிகள் கிட்ட மாட்டிக்கிற 4 கபடி வீரர்களை பற்றின கதையை தான் இந்த படம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்னா கண்டிப்பாக இந்த படத்தினுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸை பாராட்டே ஆகணும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் வர ஆக்ஷன், அப்புறம் இன்டர்வலில் ஒரு சோடா ஃபேக்ட்ரியில் நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ், அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு லாட்ஜில் நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ், அப்புறம் ஒரு காய்கறி சந்தையில் நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ். இது எல்லாத்துலேயுமே ஆக்ஷன் கோரியோகிராஃபரான சந்தோஷ் அண்ட் விக்கியோட ஒர்க் நல்லாவே தெரியுது. அண்ட் ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி நடிக்கும்போது இன்னுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்ஷன்ஸ் தான் இந்த படத்தோட மெயின் கோராக மாறுது. அண்ட் சாய் அபயங்கரோட பேங்கரான மியூசிக் இந்த படம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது. முக்கியமாக இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு படம். ஸோ ஃபஸ்ட்டு படமே நல்ல ஒரு பெஸ்ட்டான அவுட்புட் கொடுத்துருக்காரு சொல்லலாம் அவரோட சைட்லேருந்து. உண்மையாகவே நான் ரொம்ப ரசித்தேன். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இன்டர்வலில் ஒரு சோடா ஃபேக்ட்ரியில் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா அல்ஃபோன்ஸ் புத்திரருக்கு ஒரு பிஜிஎம் ஒர்க் பண்ணியிருப்பாரு. தீம் மியூசிக்காக எல்லாருக்குமே நல்லா பண்ணியிருக்காரு. லைக் செல்வராகவனுக்காக இருக்கட்டும், அல்ஃபோன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பூர்ணிமாவாக இருக்கட்டும், இவங்க பல்டி டீமுக்கு ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் வர நிறைய சீக்வன்ஸ் அண்ட் எமோஷன் சீக்வன்ஸில் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த எமோஷனல் டெப்த்தை காட்டக்கூடிய லெவலுக்கு அவருடைய அந்த மியூசிக் நல்லா இருந்தால் சொல்லி ஆகணும். அண்ட் இதை தாண்டி அலெக்ஸ் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அண்ட் இந்த படத்தினுடைய அந்த ஐடியாலஜியே பார்த்திங்கன்னா அந்த மேக்கிங்காக இருக்கட்டும், நம்மளுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மேக்கிங்காக கொடுத்துருக்காங்க சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் நடிக்கப்பட்ட ஷான் நேகம், இது அவருக்கு 25ஆவது படம். அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் அவரோட நடிப்பு இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுமாரி ரொம்ப பரிச்சயமாக அந்த மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி நடித்த அவருடைய படம் மெட்ராஸ்காரன் நினைக்கிறேன். அந்த படத்தில் இதே மாதிரி நடிப்பு தான். பட் இந்த படத்துலேயே த்ரூ அவுட்டாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தார். அந்த பல்டி ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் த்ரூ அவுட் படத்தில் எமோஷனல் காட்டுறது நல்ல ஒரு நடிப்பு. அண்ட் சாந்தனு தான் இந்த படத்துக்கு ரொம்ப ஷைனிங்காக இருந்தார். ஏன்னா அவருடைய நடிப்பும் அவருடைய கேரக்டர் ஆர்க் எழுதப்பட்ட விதம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நடித்த சாந்தனு படம் விட இந்த படம் கொஞ்சம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. சாந்தனோட கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமாக நான் இதை கருதுறேன். அவரோட கேரக்டர் ஆர்க்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக, அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கும். அது நல்லாவே கொண்டு போயிருந்தார். அதுக்கப்புறம் அவர் கூட வந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட நடிப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செல்வராகவன், அப்புறம் பூர்ணிமா, இந்திரஜித், அப்புறம் அல்ஃபோன்ஸ், இந்த 3 பேர் தான் 3 பெரும்புலிகள். அவங்களோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் ஹைலைட்டாக சொல்லணும்னா கண்டிப்பாக செல்வராகவனோட நடிப்பு, அவருடைய கேரக்டர், அவர் சூழ்ச்சி பண்ணுற விதத்தை காட்டுற விதமாக இருக்கட்டும். சகுனி ஆட்டம் ஆடுவார். அந்த சகுனி ஆட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிறதா அந்த 4 பசங்க ஃபஸ்ட்டு இவங்க மாட்டிக்கிறாங்க, அப்புறம் மற்ற பிள்ளைங்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ எழுதப்பட்ட விதமே ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் எழுதப்பட்ட விதமே பெருசாக சுவாரஸ்யம் இல்லை. அந்த கேரக்டர் இல்லைனாலும் இந்த படத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த படத்தில் மேட்ச் கட்டு அப்புறம் டிரான்சிஷன் சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக எடிட்டிங் ஒர்க்கில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம பாராட்டி ஆகணும். பார்த்திங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு லிட்டரலி ஒரு சுப்பிரமணியம் படம் பார்க்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருந்தது. இந்த டெம்ப்ளேட்டில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. பட் இந்த படம் பார்த்திங்கன்னா அதில் எதாவது முரணாக இருக்கா, இல்லை எதாவது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னா பெருசாக அந்தளவுக்கு வித்தியாசமாக இல்லை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த படம் ரொம்ப லென்த்தி ஃபீல் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் இவ்வளோ லென்த் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஏன்னா படத்தோட டியூரேஷன் 2.5 hours. ஸோ 2.5 hours ஃபர்ஸ்ட் ஆஃபில் கதைகளமே நவரல. இன்ட்ரோ பிளாக் மேலே தான் அந்த மெயின் கோருக்கான கதைக்குள்ளே போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் டியூரேஷன் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் இதை தாண்டி பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சில விஷயங்கள் ப்ரெடிக்டபுளாக தான் போகுது. இப்படி தான் நடக்க போகுது, இந்த மாதிரி தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நடக்க போகுது. அதுமாதிரி எமோஷனலாக இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா கேரளா மற்றும் தமிழ்நாடு பார்டரில் நடக்கக்கூடிய கதைகளமாக வருது. இது நம்ம எந்த மாதிரி அணுகிறது அப்படின்ற மாதிரி எனக்கு சில கன்ஃபியூஸ். இது கேரளா படமாக பார்க்குறதா இல்லை தமிழ் படமாக பார்க்குறதா அப்படின்ற கன்ஃபியூஸ். படம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக போயிட்டுருக்கு. அண்ட் அதை தாண்டி பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது நான் பரிச்சயப்பட்ட கதை தான், புதுசாக எதுவுமே இல்லைன்ற மாதிரி தோணுது. ஒரு கடத்தில் ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி கேட்குறது கொஞ்சம், அதாவது என்னதான் பழைய கதையை வச்சுருந்தாலும் புதிய ஐடியாலஜியாக கொஞ்சம் கொண்டு போயிருக்கலான்ற மாதிரி எனக்கு கேட்குது. மற்றபடி படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திருணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்ச். ஆகும்னு சொல்ல முடியல. பட் அதாவது ரொம்ப நாட் பேட்லாம் ஓகே ரகம்னு தான் சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திருணுமா கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்ச், நாட் பேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதில் சேவ் மீ FDFS வித் மோகி.